మహిమ కలుగాక. మన సంఘాన్ని వారు ప్రేమించి రావటం కూడా చాలా సంతోషం. మరి ఒక్కసారి అయ్యగారికి చప్పట్లు కొట్టి ప్రభువుని మహిమపరుచుకుందాము. మరి సమయంలో దేవుని యొక్క వాక్యాన్ని మనము పంచుకుందాం. కర్తరుడ వసనత నా పంచుకులవం 3 సార్లు మనం హల్లెలూయా చెప్తే ఆహ్వానిద్దాం. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. దయచేసి ఈరోజు ట్రాన్స్లేషన్ ఏమన్నదో డైరెక్ట్ తమిళ్. ஹல்லேலூயா. போதும். உங்கள் எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பேசினா புரியுமா? ஓகே. உங்கள் ஐயா பேசுகிறது தேவனு வார்த்தைன்னு சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு ரொம்ப ஒன்றும் புரியல. ஓகே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தந்தை பேரர் அவர்களை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல
உன் திராட்சை தோட்டத்திலே பற்பலமான விதையை விதைக்காயாக. வாசிங்க 22:9. உபாகமம் 22:9. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பலமான விதையை விதையாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சை தோட்டத்துல திராட்சை மட்டும்தான் நிக்கணும், வேற விதைகள் விதைக்க கூடாது. ஆகவே இங்கே நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டுவதற்கு மிஞ்சிய வண்ணமாய் இந்த அத்தி மரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது இந்த அத்தி மரத்துக்கு நாம் பெயரை கொடுக்க வேண்டும் என்றால் தகுதி பெற்ற அத்தி மரம் என்று நாம் பெயரை தரிக்கலாம். முதலாவதாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது தகுதி பெற்ற அத்தி மரம். தகுதி பெற்ற அத்திமரம் என்று சிந்தித்து பார்க்கும்போது எப்பேற்பட்ட தகுதி எல்லாம் இதற்கு கொடுக்கப்பட்டது என்று சிந்திப்போமேயானால் நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதி இதற்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? திராட்சை தோட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? பற்பலமான விதையை விதைக்காயாக. அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டதுக்கு மிஞ்சி இங்கே அத்திமரம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறதாக ஓமை சொல்லப்படுகிறது என்றால், ஒருவர் தன் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதி. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நியாயப்பிரமாணத்தின்படி நாம் தீர்க்கப்பட்டோமே ஆனால் நம்ம நிலைச்சு நிற்கவே முடியாது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் கிறிஸ்து சிந்திய சிலுவையிலே நமக்காக சிந்திய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கிருபையினால் இந்த நாட்கள், இந்த ஸ்லாக்கியங்கள், இந்த வாய்ப்புகள், இந்த ஆயுள், இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம யாரும் நியாயப்பிரமாணத்தின்படி தீர்க்கப்படல, கிறிஸ்துவின் கிருபையின்படி நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம செய்த குற்றங்களை யோசித்து பாருங்க, நம்ம செய்த மீறுதல்களை யோசித்து பாருங்க, நம்ம செய்த அக்கிரமங்களை யோசித்து பாருங்க. இது செய்யாம யாரும் இங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி நிச்சயமா இல்லை. மனம் திரும்பி இருக்கலாம், மாறி இருக்கலாம், விடுதலை பெற்றிருக்கலாம், குணமாக இருக்கலாம், வேறுபட்டவர்களாக மாறி இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணுமே செய்யாதவன் யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுதல்கள் நடந்திருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. நான் சின்ன வயசுலிருந்தே இந்த இயேசுவிடத்தில் ஒருத்தவன் சொன்னா பாருங்க, இந்த பிரமாணங்களை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டே நான் கற்று செய்து வருகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா பாருங்க. இன்னைக்கு நம்ம அதை சொல்ல முடியுமா? என் சிறு வயது முதற்கொண்டே எந்த பாவமும் நான் செய்யாம இந்த வசனத்தின்படி நடக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி என்றால் கர்த்தர் எவ்வளவோ கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ தகுதிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ விதமான நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டு கிருபையை நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதி என்று என்னவென்று புரிகிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அத்திமரத்துக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது தகுதி நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய
தகுதி. இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது எப்பேற்பட்ட தகுதியெல்லாம் இதுக்கு அளிக்கப்பட்டது என்றால், நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதி மாத்திரமல்ல, நிலத்துக்கு மிஞ்சிய தகுதி. அத்திமரம் இயேசு சொன்ன காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். மத்தேயு நற்செய்தியில் வழி அருகே ஒரு அத்திமரம் நடப்பட்டிருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் அத்திமரம் பண்படுத்தப்பட்ட நிலத்திலோ அல்லது பராமரிக்கப்படுகிற நிலத்திலோ அனுதினமும் நீர் பாய்ச்சுகிற நிலத்திலோ அத்திமரம் நாட்டப்படுவதில்லை. ஆனால் திராட்சை தோட்டம் அனுதினமும் நீர் பாய்ச்சுகிற நிலம், அனுதினமும் பராமரிக்கப்படுகிற நிலம், அனுதினமும் பண்படுத்தப்படுகிற, அவ்வளவு பக்குவமாக நடத்தப்படுகிற நிலத்திலே திராட்சை தோட்டம் நடப்பட்டிருக்கும். அந்த திராட்சை தோட்டத்திலே தான் இந்த அத்திமரம் நடப்பட்டிருந்தது என்று சிந்தித்து பார்க்கும்போது, நிலத்துக்கு மிஞ்சிய தகுதி. அல்லேலூயா. நிலத்துக்கு மிஞ்சிய தகுதி. முதல்ல என்ன சொன்னேன்? நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதி. இரண்டாவதாக நிலத்துக்கு மிஞ்சிய தகுதி. மூணாவதாக ஒன்று யோசிக்கலாம். என்னன்னா, அன்றைய காலகட்டங்களிலே வாழ்ந்த யூதர்கள் திராட்சையை உயர்குலமாக அவர்கள் கருதினார்கள். அது தீட்டுப்படுத்தலாகாது, அது பக்குவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அது மிகுந்த கனத்துக்குரியதாய் அது காணப்பட்டது. திராட்சையை அவர்கள் அவ்வளவு கனப்படுத்துவார்கள், அவர்கள் மேன்மையுள்ளதாக எண்ணுவார்கள். காரணம், எல்லா விருந்து சாலைகளிலும் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கும். அன்றாட உணவுகளிலே அவர்களுக்கு திராட்சை ரசம், அதுவும் விருந்து உணவுகளிலே திராட்சை ரசம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை அவ்வளவு அவர்கள் உயர்வாக கருதுவார்கள். திராட்சை ரசம் இல்லைன்னா கல்யாண வீடே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கல்யாண வீட்டிலெல்லாம் என்ன இருக்கும்? பிரியாணி. அதுலேயும் சிலருக்கு கறி இல்லைன்னா அவ்வளோதான். அந்த கல்யாணம் நடத்துனா கரைச்சி கொட்டிடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் நம்ம கல்யாணங்கள்லாம் ஸ்வீட்டும் இருக்கணும், கறியும் இருக்கணும். இல்லை, ஸ்வீட் இல்லாத கல்யாண வீடு இருக்குமா? இருக்குமா? இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முதல்ல எடுத்ததும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்பாங்க. அதே போல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திராட்சை ரசம் இருந்தது. திராட்சை ரசம் இல்லாத கல்யாண வீடே இல்லை. ஆகவே அந்த திராட்சை தோட்டத்தை அவ்வளவு உயர்வாக கருதினார்கள். மூன்றாவதாக நாம் இங்கே சிந்திக்கிற காரியம், நிலைமைக்கு மிஞ்சிய தகுதி இந்த அத்தி மரத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வழி அருகே காணப்பட வேண்டிய அத்திமரம் அல்லது வறண்ட நிலத்திலே அல்லது பராமரிப்பற்ற நிலத்திலே காணப்பட வேண்டிய அத்திமரம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கு. உயர்வாக கருதக்கூடிய தோட்டத்திலே அது நாட்டப்பட்டிருக்கிறது. உயர்வாக சிந்திக்கக்கூடிய இடத்திலே அது நாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அத்தி மரத்துக்கு ஆண்டவர் குறிப்பிடுகிற காரியம் என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதி, நிலத்துக்கு மிஞ்சிய தகுதி, நிலைமைக்கு மிஞ்சிய தகுதி. அல்லேலூயா. நிலைமைக்கு மிஞ்சிய தகுதி. அல்லேலூயா. என்ன யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் உள்ள நிலைமை என்ன இருந்துச்சு? எங்கள் தாத்தா பனைமரம் ஏறுவார். அதுதான் எங்கள் தாத்தா தொழில். ஆனால் எங்கள் தேசத்தில், எங்கள் இடத்துல சுவிசேஷம் வந்து, மிஷினரிகள் வந்து கல்விக்கூடங்களை அமைச்சு, பாடசாலைகள் எல்லாம் ஏற்படுத்தி, அநேகரை படிக்க வைத்து, இன்றைக்கு ஒரு நல்ல அரசு ஊழியர்களாக, அநேகர் ஆளுமை உடையவர்களாக, அநேகர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு மனுஷர்களாக உலகத்தில் வாழுவதற்கு
இந்த சுவிசேஷம் நம்மை வழிநடத்தி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் மிஷனரிகள் இந்த தேசத்தில் வரலன்னா நம்ம இன்றைக்கும் கொத்தடிமைகளாக தான் கடந்திருப்போம். நம்முடைய நிலைமை மோசமாக இருந்திருக்கும். நான் இன்றைக்கும் பனையறிட்டு தான் இருந்திருப்பேன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்ம நிலைமையை எப்படி மாற்றினார், எப்படி உயர்வடை செய்திருக்கிறார், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு இன்றைக்கி ஆலயத்தில் உட்கார்றோம். நல்ல சீருடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்தில் உட்கார்றோம் அப்படின்னா எத்தனையோ மிஷனரிமார்களுடைய தியாகம். அல்லேலூயா. இந்த தேசத்தில் எத்தனை விதமான அடிமைத்தன, கொத்தடிமைத்தன, மூட பழக்க வழக்கங்கள் இந்த தேசத்தில் எத்தனையோ இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்முடைய நிலைமையை மாற்றி இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு உயர்வை தந்திருக்கிறது. அல்லேலூயா. அத்தி மரத்துக்கு அளித்த தகுதியைப் போல கர்த்தர் நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கு மிஞ்சிய தகுதியை தந்திருக்கிறார். நிலத்துக்கு மிஞ்சிய தகுதியை தந்திருக்கிறார். வறண்ட வாழ்க்கை அல்ல, செழிப்பான வாழ்க்கை தந்திருக்கிறார். நிலைமைக்கு மிஞ்சிய தகுதியை தந்திருக்கிறார். அடிமைகளாக அல்ல, சுயாதீனம் உடையவர்களாக, சுதந்திரவாளிகளாக நம்மை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அப்படி என்றால் நிலைமைக்கு மிஞ்சிய தகுதியும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது, முதலாவதாக தகுதியை மட்டும் நம்ம சிந்தித்தோம். இரண்டாவதாக சிந்தித்து பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் வந்து அதிலே கனியை தேடின போது, 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒன்றும் காணவில்லை. எப்பேற்பட்ட தகுதிகளை பெற்றிருந்த போது கூட அதிலே வந்து கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அல்லேலூயா. ஒன்றும் காணல, ஒன்று கூட இல்லை. எல்லாத்தையும் நம்ம வாங்குகிறோம், எல்லாத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது எதுவுமே வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார்? ஆவியின் கனி என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆவியின் வரங்கள் இருக்கிறதோ இல்லையோ, இன்னைக்கு நிறைய வரங்களுக்கு தான் நிறைய இடங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீ அந்நிய பாஷை பேசுகிறியா, அபிஷேகம் பெற்றியா, ஆவியில் நிரம்புகிற அனுபவம் உண்டா, இப்படி தான் கேட்கப்படுறது. ஆனால் யாராவது ஆவியின் கனிகள் உடையவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால், கேட்குறாங்களா அப்படின்னு யோசிச்சா கேட்குறதே கிடையாது, கேட்குறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஆவியின் வரங்களை காட்டிலும் கனிகளை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கனி இல்லாத வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். வரங்கள் உள்ள வாழ்க்கையை வைத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசித்து சிலர் போனாங்க. போய் சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நோய்களை சுகமாக்கினோம் அப்படின்னுலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி அவர்கள் செய்யாததுனால நான் உங்கள் மத்தியில் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. உங்கள்கிட்ட அன்பு இல்லை. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கல. நான் சிறைப்பட்டிருந்தேன், என்னை தேடி வரல. நன்மை செய்கிற எண்ணம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, இச்சையடக்கம் இல்லை. மனம் போல வாழ்ந்துட்டு வரங்களை வச்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு உகந்தவங்கன்னு நினச்சிட முடியாது. ஆண்டவர் சிலரை சில இடங்களில் உபயோகப்படுத்துவார், சில வரங்களை கொடுத்து உபயோகப்படுத்துவார். ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போயிடக்கூடாது. தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போடுற வாழ்க்கை நமக்கு ஆயிடக்கூடாது. ஆண்டவர் அதை தான் அங்கே செய்தார். துரத்தணும்,
அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அறியேன். வரங்கள் உள்ள வாழ்க்கையை காட்டிலும் கனி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வரங்கள் இருந்து கனி இல்லாமல் போனால் அது பரிதாபமாக மாறிவிடும். கனிகள் இருந்து வரங்கள் இருந்தால் அது மேன்மையாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அதுதான் கனி உள்ள வாழ்க்கை. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஓமையிலே உள்ள அத்தி மரத்தை கனியை தேடி வந்தபோது ஒன்றும் காணவில்லை. கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காலகட்டம் நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராமத்திலே வாசித்து பார்க்கும்போது ஒருவன் தன் மரங்களை நட்டு அதிலே அவன் 3 வருஷம் கனியை தேடலாகாது, 3 வருஷம் கழித்து அவன் கனிகளை தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 3 வருஷம் கழித்து அதிலே கனிகளை தேடலாம். அப்படி என்று சொன்னால் இந்த அத்திமரத்துக்கும் குறிப்பிட்ட நேரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரம். ஆண்டவர் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே முழுசா கிறிஸ்தவன் ஆயிட்டான், அல்லது முழுசா மாறிட்டான், அல்லது முழுசா எனக்குரியவனாக இருக்கிறான் அப்படின்னு சாட்சிகரிப்பதில் அவர் அதிகமாய் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டும் பல ஆண்டுகளாயும் இன்னும் நம்ம திரும்ப விட்ட பாவங்களை தொடருவோமேனால் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நேரத்தில் ஒன்றும் காணாமல் போய்விடும். ஆகவே தேவன் கனிகளை எதிர்பார்க்கிற ஒரு நேரம் இருக்கிறது. நான் கிறிஸ்தவனா பிறந்தேன், கிறிஸ்தவனா வளர்ந்தேன், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியும் இன்னும் மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லை என்றால் இந்த அத்தி மரத்தின் நிலைமைதான். எதிர்பார்த்த நேரம். 2வது, எதிர்பார்த்த நேரத்தில் இது தவறிவிட்ட அத்தி மரமாக காணப்படுகிறது. தகுதி பெற்ற அத்தி மரம். 2வதாக இது தவறிவிட்ட அத்தி மரமாக காணப்பட்டது. எதிர்பார்த்த நேரத்தில் இது தவறிவிட்டது. 2வது, நம்ம எதில் தவறிவிட்டது அப்படின்னு சொன்னால், திராட்சை தோட்டத்திலே ஒருவன் அத்தி மரத்தை நட்டிருக்கிறான் என்று சொன்னால் ஒரு நோக்கத்துக்காக. அல்லேலூயா. இத்தனை தகுதிகளும் இதற்கு கொடுத்து இதை இவ்வளவு பராமரித்து, இவ்வளவு பண்படுத்தி, இவ்வளவு பக்குவமாக பார்த்து திராட்சை தோட்டத்திலே கொண்டு இத்தனை தகுதிகளையும் கொடுத்து ஒரு அத்தி மரத்தை ஒருவன் நட்டிருக்கிறான் என்று சொன்னால் சும்மா படம் காட்டுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. படம் காட்டுறதுக்கு அல்ல, அது கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதிர்பார்த்த நேரத்தில் அது தவறிவிட்டது. 2வதாக எதிர்பார்த்த நோக்கத்தில் தவறிவிட்டது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நம்மை விடவும் அறிவு படைத்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நம்மை விடவும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஸ்லாக்கியம், அவர்களுக்கு கொடுக்கப்படாத நன்மை, அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படாத ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ நம்மை விடவும் அறிவு படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவருடைய மனக்கண்கள் குருடாயிருக்கிறது, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, கிருபைகள் கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்பு எப்படி வரும்? விசுவாசத்தினாலே. தேவனுடைய கிருபையை கொண்டு. நான் சொல்கிற தமிழ் புரியுதா? விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டு. இந்த உலகத்தில் நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, கஷ்டத்துக்காக சுகம் கொடுக்கிறவர்னு விசுவாசிக்கிறாங்க, அவர் நல்ல தெய்வம்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பு இல்லை. காரணம், கிருபை அவர்களுக்கு பாராட்டப்படவில்லை. ரட்சிப்பு நமக்கு எப்படி வந்தது? விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை நிறைய பேருக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்மை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? கனியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக.
அல்லேலூயா. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது சொன்னார், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல, எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாம் எனக்கு தகுதி இல்லை, எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. பிரசங்கி வாசித்து பார்க்கும்போது, வாலிபனே உன் மன விருப்பத்தின்படி நட, ஆனாலும் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு விடப்படுவா என்பதை மறவாதே. இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி வாரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம், வாரம் செய்தியை கேட்கிறோம். ஆனால் இதை விட்டு வெளியே போனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் சின்ன வயசில் ஒரு நாள் எங்கள் கூட அம்மா கூட கடைக்கு போனேன். நான் சொல்கிற புரியுதா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெந்தகோஸ்து சபை உண்டு. அதில் ஒரு 10 பேர் தான் வருவாங்க. அதனால் யார் வர்றாங்க யார் போகிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரியும். அங்கே ஜோம் பண்ணும்போது ரொம்ப அந்நிய பாஷை பேசி அந்த ஏரியாவே கேட்குற மாதிரி ரொம்ப ஆரவார சத்தம் நடக்கும். அதில் ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். அவங்க சவுண்டு தனியாக கேட்கும், எல்லார் சத்தத்தை விடவும் தனியாக கேட்கும், எங்கள் வீடு வரை கேட்கும். அவ்வளோ சத்தமாக அவங்க ஜோம் பண்ணுவாங்க, சத்தமாக அந்நிய பாஷை பேசுவாங்க, சத்தமாக பாடுவாங்க. அந்த அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மாவனுடைய சத்தமும் எனக்கு தெரியும். நான் வீட்டில் இருந்தால் கூட அந்த சத்தம் கேட்கும். அப்பேற்பட்ட நிலையில் ஒரு நாள் எங்கள் அம்மா கொஞ்சம் தேங்காய் எல்லாம் விற்க வேண்டி இருக்கிற காரணத்தினால தேங்காவை எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா கூட கடைக்கு போனேன். அங்கே கடைக்கு போய் எங்கள் அம்மா பக்கத்தில் அந்த அம்மாவும் கடை போட்டிருந்தாங்க. அந்த அம்மாவும் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் எங்கள் அம்மாவோட அங்கே நின்ன போது அந்த அம்மா கடையில் ஒருத்தர் பொருள் வாங்குவதுக்காக வந்தாங்க, தேங்காய் வாங்குவதுக்காக வந்தாங்க. அவங்க கொஞ்சம் விலையை அவங்க சொன்னதோட கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டாங்க. பொதுவாக நம்ம ஊரில் அதுதானே வழக்கம். 50 ரூபா சொன்னால் 50 ரூபா கொடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு வருவோம். ஆனால் கடைகளில், சின்ன சின்ன கடைகளில், சந்தைகளில் அவங்க 50 ரூபா சொன்னால் 50 ரூபா கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா உள்ளவனுக்கு தான் நம்ம கொடுப்போம், இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். என்ன கேட்டால் இந்த சின்ன சின்ன கடைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க சொல்கிறத பொதுவாக ஏன் பாலிசி கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த 10 ரூபா அவர்களுக்கு ஒரு பிழைப்பு. அதை போய் நம்ம என்னத்தை பார்க்கிங் பண்ணணும்னு யோசிச்சு என் வீட்டில் கூட என்ன திட்டுவா, அது பரவாயில்ல. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோ விலை போட்டாலும் நம்ம என்ன செய்துடுறோம், கொடுத்துட்டோம், பேரம் பேசுகிறதே கிடையாது. ஆனால் இந்த ஏழை ஜனங்க அதுதான் அவங்களுக்கு பிழைப்பு. ஒரு 10 ரூபா லாபம் வச்சுருப்பாங்க, லாபமே இல்லாமல் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒரு 10 ரூபா ஏலம் அவங்களுக்கு ஒரு லாபம் வச்சுருப்பாங்க, அதை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த அம்மா அந்த நாளில் அவங்க சொன்ன ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க. அவ்வளோதான் பாருங்கள், சர்ச்சில் எந்த அளவு அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ இங்கே மொத்த கெட்ட வார்த்தையும் அப்படி சத்தமாக பேசுகிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு என்ன இவங்களா அவங்க, இல்லை அவங்களா இவங்க, இல்லை நான் ஏதாவது வேற ஆளுன்னு நினைக்கிறேனா அப்படின்ன மாதிரி ஒரு ஆச்சரியம். உலகத்தில் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான். இயேசுவை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை, இயேசுவை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆலயத்தில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை, ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் தோட்டத்தில் இயேசு கனியை தேடி வருகிறார். அதில் ஒரு கனியும் காணவில்லை என்றால் அது நமக்கு பரிதாபம். இயேசு எதிர்பார்த்த நேரத்தில் கனியை தேடி வந்தார், எதிர்பார்ப்போடு கனியை தேடி வந்தார். இந்த அத்திமரம் தவறிவிட்டது, எதிர்பார்த்த நேரத்திலும் தவறிவிட்டது, எதிர்பார்த்த நோக்கத்திலும் தவறிவிட்டது. மூன்றாவதாக அடுத்த வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவன் தோட்டக்காரனை பார்த்து, இதோ 3 வருஷமாய் 3 வருஷமா கனி தேடி வருகிறேன், இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன்? அதற்கு அவன், ஐயா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, இது இந்த வருஷமும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம். முதல்ல என்ன கொடுக்கப்பட்டது? தவணை கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக அந்த அத்திமரம் தவறிவிட்ட அத்திமரமாக காணப்பட்டது. செய்யப்படும், இன்னும் ஆண்டவருக்காக நிற்போம் என்ற எதிர்பார்ப்போடு, இந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு தடவையும் இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அதை நம்புறீங்களா? பிதாவின் வலது வருஷத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். விசுவாச பிரமாணம் சொல்றீங்களே, அதுல என்ன இருக்கு? பிதாவின் வலது வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் உட்கார்ந்த சும்மா இருக்கல்ல. பிதாவாகிய தேவன் நம்மையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறபடினால அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. பரிந்து பேசுவது ஒரு எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக இந்த தவணை கொடுக்கப்பட்டது எச்சரிப்போடு கொடுக்கப்படுகிறது. என்ன எச்சரிப்பு? கொடாவிட்டால் இணையிலே போடலாம். அப்போ இந்த அத்திமரத்தை சிந்தித்து பார்க்கும்போது ஒரு எச்சரிப்போடு இதற்கு தவணை இந்த வருஷம் இருக்கு. கொரோனா எத்தனையோ பேருக்கு வந்துச்சு, நமக்கும் வந்துச்சு. கொரோனா வந்தவங்க ஒரு பேருக்குள்ள எனக்கு வந்துச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் இதுல வந்துச்சு. சுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா உடனே சீல் வச்சிருவாங்க, ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சிருவாங்க, யாரும் போகக்கூடாதுன்னு. நாங்கள் வீட்டுக்குள்ளே கிடந்தோம், கத்திரைகளை காப்பாற்றணும். கவனம் கொடுக்கப்படுது. எத்தனையோ பேர் தப்ப முடியாம போயிட்டாங்க. ஆனா நம்மளோட பாவிகள் என்று அவர்களை நினைக்க கூடாது. நமக்கு இன்னொரு தவணை கொடுக்கப்படுது. என்ன தெரியுமா? கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை எச்சரிப்போம். உலகத்துல நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் கொடுக்கிற நாட்கள் தான், கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான், கடவுள் கொடுக்கிற வழிநடத்தல் தான், கடவுள் கொடுக்கிற கிருபை தான். அதை சார்ந்து நம்முடைய முயற்சிகளின் திறமைகளை நாம் வெளிப்படுத்துவோமேனால் நன்மைகளை பெறுவோம். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு எதிர்நோக்கு, ஒரு எச்சரிப்பு,
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தவணைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கேற்றவைகளை சிந்தித்தால் நலமாயிருக்கும் என்று எருசலேமை பார்த்து அவர் உள்ள ஏக்கத்தோடு வேண்டுதல் செய்தாரே, ஏக்கத்தை வெளிப்படுத்தினாரே. ஒருவேளை இன்று வரை மனம் திரும்புதல் அனுபவம் உங்களில் யாருக்காவது இல்லாதிருந்தால், ஒருவேளை மனம் திரும்பி மறுபடியும் பாவத்துக்குள்ளே உழந்து செல்லுகிற அனுபவம் காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் நம்ம பரிசுத்தமாக்குதல் பூரணத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறபடினாலே எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலின் அவசியம் நிச்சயமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பி விட்டேன் என்று யாரும் சொல்லிட முடியாது. மனம் திரும்பி கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்பதுதான் நமது வாழ்க்கையின் செயல். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்கு என்று அர்ப்பணம் செய்ததாக இருக்கலாம், அது பூரணம் அடையவில்லை. பூரணமாகுதலை நோக்கி கடந்து செல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் கெட்டு போவார். நித்திய வாழ்க்கையை நாம் இழந்துடக்கூடாது, நித்திய ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது, தேவனுடைய கோபத்துக்குள் ஆயிடக்கூடாது, நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடக்கூடாது, நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை நாம் இழந்துடக்கூடாது, நமக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்தை நாம் இழந்துடக்கூடாது. அதை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கென்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியா ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துவோம். ஒவ்வொரு நாளும் கனி உள்ளவர்களாக வாழ நம்மை விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே திருவசனமாக அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். దేవుని పరిశుద్ధ నామమునకు మహిమ కలుగాక. అందరూ మారు మనసు పొంది దేవునితో జీవించాలి అనేది దేవుని వాక్యాన్ని మనం విన్నాం. எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நாம் ஜீவிக்கணும். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம் என்ற கர்த்தரோட வார்த்தை. அருமையான வசனத்தோடு நம்மளை பலப்படுத்தின ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். ஈசிஆர் சர்ச் மூலியமாக நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு. కర్తకు స్తోత్రం. దేవుని నామానికి మహిమ కలుగాక. అయ్యగారు విల్లువాకం సంఘంలో పరిచయం చేస్తున్నారు. మొట్టమొదటిగా ఫాదర్ బిషప్ గారు ప్రారంభించిన సంఘం. ₹22 కోట్ల పెట్టి గత దినములు ఆ సంఘాన్ని కట్టారు. ఇప్పుడు ఆ సంఘానికి కాపరిగా ఉన్నాడు. కాబట్టి దేవుని యొక్క కృపను బట్టి అంత పెద్ద సంఘాన్ని నడిపిస్తున్న దైవజనులు మన మధ్యలో ఉండటం